பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு. இந்த பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு என்று வருகிற பொழுது இதில் 5 நாடுகள் இணைந்து 2009 இதை ஆரம்பித்தது. இந்த பிரிக்ஸ் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5 நாடுகளினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய இந்த முதல் எழுத்துக்களை எடுத்து 2009 பிரிக்ஸ் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரியா? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் என்கிற இடத்தில் அமைந்துள்ளது. இப்போ தற்பொழுது இதுல 10 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, சீனா, ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் என்கிற இந்த 10 நாடுகள் தற்பொழுது இதில் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த 2024 பிரிக்ஸ் அமைப்பினுடைய 16வது உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காசன் என்கிற இடத்தில் நடைபெற்றது. சரியா? இப்ப அதே மாதிரி 2022 மற்றும் 2023 தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுல இந்த பிரிக்ஸ் என்கிற இந்த பாடத்திலிருந்து மட்டும் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சீனா. அதே போல பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி 2023 கேட்டிருக்காங்க. இது ஷாங்காய். அப்ப பாருங்க, ஒரு சின்ன டாபிக், ஒவ்வொரு முறையும் இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. சரியா? அடுத்தது பிரிக்ஸ் என்ற சொல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஜிம் ஓ நீல் என்கிற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் தான் இந்த பெயரை என்ன செய்றாரு, உருவாக்குகிறார். சரியா? நன்றி, வணக்கம். நம்முடைய ராய் அகாடமியில் கடந்த 29 ஆண்டுகளாக தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நேரடி பயிற்சி மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்கக்கூடிய மாணவர்களும் சேர்ந்து பயன்பெறலாம். சட்ட வகுப்புகள் எல்லாம் மிக துல்லியமாக உங்களுக்கு நடத்தப்படுகிறது. வாழ்த்துக்கள்.